Let's welcome Rocket Driver movie director Mr. Sriram Anantha Shankar அவர்கள். வணக்கம் ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சோ உங்களோட மூவி ராக்கெட் டிரைவர் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ as a debut director எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? இட்ஸ் ஆல் ஐ ஆல்வேஸ் வாண்டட். சின்ன வயசுல இருந்தே இது ஒண்ணுதான் ஆசை. ஸோ கண்டிப்பா வெரி வெரி ஹாப்பி, எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் கலாம் சாரை வச்சுட்டு வந்து ஒரு படம் எடுக்கிறீங்க. எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? நீங்க படம் பாத்தீங்கன்னா there is another character which is called பிரபா, அந்த ஆட்டோ டிரைவர் விஸ்வத்தோட கேரக்டர். அதுலேருந்து தான் ஆக்சுவலாக படம் ஆரம்பிச்சது. பட் அங்கேருந்து நம்ம முதல்ல இது இட் குட் பி டிஃப்ரெண்ட் செலிபிரிட்டிஸ், இந்த கதையில் இது யார் வேணா இருக்கலாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் தான் ஆரம்பிச்சது. ஸோ இது யாரா வேணா இருந்திருக்கலாம், பட் வி சோஸ் டு டூ ஆஸ் அப்துல் கலாம் சார். வெரி நான் கான்ட்ரவர்ஷியல் கேரக்டர், நம்ம எல்லாருக்குமே இன்ஸ்பைரிங்கான ஒரு கேரக்டராக இருந்திருக்காரு. ஸோ அண்ட் இந்த ஸ்டோரி லைன் வந்து எது சார் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு? லைக் எங்கிருந்து இன்ஸ்பயர் பண்ணி? முதல்ல இருந்தே லைக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது கூட இந்த ஃபேண்டசிங்கிற ஜானர் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஒரு மோர்ஸோ ரொம்ப ஈர்த்த ஒரு ஜானர். ஸோ ஃபேண்டசிலேயே பண்ணிட்டு பட் அட் தி சேம் டைம் ஃபீல் குட்டாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் தி ஸ்டோரி. பொதுவாக வந்து ஒரு டெபியூ டைரக்டருக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ட்டு போய் அப்ரோச் பண்ணி ப்ரொடியூசர் கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய டீலாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ப்ராசஸ், ப்ரொடியூசர் கிடைக்கிற ப்ராசஸ்? ரொம்ப உண்மையாக சொல்லணும்னா அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். பீன் வெரி லக்கி. ஐ எம் ஆல்சோ வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட். நிறைய பேர் டேக் அ லாட் ஆஃப் டைம் டு பிச் அண்ட் ஃபைண்ட் அ ப்ரொடியூசர். எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக அமைஞ்சது. லைக் வி டிசைடட் டு டூ அ மூவி as group of friends and என்னோட ப்ரொடியூசர் இஸ் ஆக்சுவலி மை ஸ்கூல் மேட். ஸோ 15 இயர்ஸாக தெரியும், 15-16 இயர்ஸாக தெரியும். ஸோ தட் வே இட் இஸ் a bit easier. எல்லாரும் படுற கஷ்டம் நான் பட்டேனான்னு எனக்கு தெரியல. அண்ட் அடுத்ததான் வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் நான் பட்டேனா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் ஆன் ஸ்பாட் செட்டில் வந்துட்டு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் சடனாக நடந்திருக்கும்ல. ஒரு டெபியூ டைரக்டராக இருக்கிறதால இது நமக்கு ஏதாவது சடனாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக நம்ம ஷூட்டிங்னு வரும்போது, படம் பண்ணணும்னு வரும்போது we are operating with a group of 300 people, 250-300 people. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு 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 கோஆர்டினேஷன்லையோ ஒரு கம்யூனிகேஷன்லையோங்கிற வர பிரச்சனைகள் வரும். பட் அதை தாண்டி ஒன் ஆஃப் த மேஜர் இன்சிடென்ட்ஸ் ஐ திங்க் வாஸ் there was a day when நம்ம ஷூட் பண்ணுற கேமராவில் கார்ட் காட் கரப்டட். அது நம்மளால எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. இட் வாஸ் த டே ஷூட். பட் நாங்கள் வந்து ராமேஸ்வரத்தில் கடலில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் லொக்கேஷன் டு ஃபைண்ட் அண்ட் கோ ஷூட் தேர். 30 பேர் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு போட்டுக்குள்ளே சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வி ரியலைஸ்ட் our card was corrupted. So we had to reshoot a scene again. And this scene includes Kathadi Ramamurthy sir, whose age also was something that we had to take into mind. ஏன்னா he's a extremely aged person. So அவரோட ஃபிசிக்கல் இது வந்து நம்ம we had to take into account. So அந்த ஒரு few scenes we had to reshoot again. So that was one of the major things. But apart from that, man management, miscommunication, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா படத்துலையும் நடக்கிறது தான். அது கண்டிப்பாக இந்த படத்துலையும் we tried to avoid it, but as much as possible and we tried to do it. அதே மாதிரியே நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். உங்கள் படத்தோட ஆக்டர் மெயின் லீட் நடித்த பிரபாங்கிற கேரக்டர் நடித்தவரை வந்து நடுக்கடலில் நீச்சல் தெரியாத ஒருத்தரை வந்து தள்ளி விட்டீங்களாமே டுவாயிங்னு. ஏன் இல்லை, தள்ளி விட்ட சீனுக்கு தேவைப்பட்டது. ஹி வாஸ் ஆல்சோ ரெடி டு டூ இட். அண்ட் அந்த மாதிரி ஆக்டர்ஸ் யூஸ்வலி இட்ஸ் வெரி ரேர். பரவாயில்ல, எனக்கு நீச்சல் தெரியலனாலும் நான் நடுக்கடலில் குதிக்கிறேன் அப்படிங்கிற அவரும் அந்த டிசிஷன் எடுத்து நாங்கள் அதை அங்கே ஆப்வியஸாக மீனவர்கள்லாம் இருந்தாங்க, அங்கே லோக்கல் பீப்புள் இருந்தாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக என்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க குதிச்சிருப்பாங்க உள்ள டு ஹெல்ப் ஹிம். ஸோ அந்த லெவலில் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு தள்ளி விட்டோம்னு சொல்லலாம். ஷார்ட்டுக்காக தள்ளி விட்டோம் கண்டிப்பா. அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு படத்தோட காஸ்டிங். ஸோ ஒரு ஆட்டோ டிரைவர், கான்ஸ்டேபிள், ஸோ நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எப்படி அதெல்லாம் செலக்ட் பண்ணீங்க, இதை பேஸா வச்சு? காஸ்டிங் ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ப்ராசஸஸ் ஆஃப் த ஃபிலிம். எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வி டிட் ஆடிஷன்ஸ், வி டிட் ஸ்கிரிப்ட் ரிஹர்சல்ஸ். இப்போ விஸ்வத் முதல்லேருந்தே கூட இருந்தார். வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் ஒன் கம்பெனி, வி ஆர் ஒர்க்கிங் இன் ஒன் கம்பெனி. ஸோ அவர் முதல்லேருந்தே கூட இருந்தார். சுனைனா மேடமும் நாங்கள் முதல்ல வி ஆஸ்க்ட் ஹர் ஃபார் அ ஃபேவர், பட் வி ட்ரைட் அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ ஃபார் எவ்ரி அதர் கேரக்டர். இன்ஃபேக்ட் நாகவிஷால் அப்துல் கலாமா நடிச்சிருக்கிற கேரக்டர் வந்து ஒன் ஆஃப் த லாஸ்ட் மினிட்ல வந்து இன்ஃபேக்ட் வேற யாரோட ஷூட்டிங் போகிற மாதிரி இது இருந்தது.
பட் லாஸ்ட் வீக்ல வி டிசைடட் டு சேஞ்ச் அண்ட் டிட் ஸோ யா. அண்ட் த்ரூ அவுட்டா வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ இயர்ஸ் எடுத்துக்கிட்டுச்சு சார்? ஓவராலா ஒரு 2.5 years of work, but shooting we did 30 days, but pre-production, post-production, all that included, it was a 2.5 year process, writing included. ஸோ டைரக்ஷன் டீம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். இப்போ நீங்கள் அவுட்புட்டாக படத்தை பார்க்கும்போது ஆல் யுவர் கேரக்டர்ஸ் எவ்ரி திங் இஸ் லைக் மனசார உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா, இல்லை எனக்கு ஸ்டில்? இல்லை, கண்டிப்பாங்க, அது எப்போவுமே இருக்கும். அது இல்லை ஸ்டில் ஏதாவது இது பெட்டர் பண்ணியிருக்கலாங்கிற ஆஸ்பெக்ட் எப்போவுமே இருக்கும். அது எனக்கு இப்போவும் இருக்குது. கண்டிப்பாக சில சீனை பார்க்கும்போது அண்ட் நம்ம படம் ப்ராசஸில் வந்து படத்தை நிறைய வாட்டி பார்த்துருப்போம். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 35-40 டைம்ஸ் எல்லா டேரக்டர்ஸும் பார்க்கறது, எல்லா டைரக்ஷன் டீமும் பார்க்கறது தான். ஸோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே அந்த அப்ஜெக்டிவிட்டி போயிடும். ஸோ இதை ஒரு ஓவரால் சீனாக பார்க்கறதோட அதில் இருக்கிற தப்பு மட்டும்தான் ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ இப்போ கூட நான் படம் பார்த்தேன்னா எப்போவுமே அந்த தப்புக்கு தான் நான் வெயிட் பண்ணுவேன். தப்புக்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த சீனை இது பண்ணியிருக்கலாம், இதை மாற்றிருக்கலாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும். அது இன்னும் அதிகமாக தான் ஆகும். அந்த பாயிண்ட்ஸ் இன்னும் நிறைய தான் வரும் பார்க்க. பட் சாட்டிஸ்ஃபைட், டெஃபினெட்லி சாட்டிஸ்ஃபைட். வி செட் அவுட் டு டூ சம்திங், அதை நாங்கள் பண்ணியிருக்கோங்கிற நம்பிக்கை இருக்குது. பட் அதே மாதிரி அதை தாண்டி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இது வேற மாதிரி பண்ணியிருக்கலாங்கிற விஷயங்கள் எப்பவுமே இருக்கும். நீங்க சொன்னீங்களே இந்த விஷயங்கள்லாம் வேற மாதிரி பண்ணியிருக்கலாம்னு ஒரு டேரக்டரோட மைண்ட்ல தான் தோணும்னு. அந்த மாதிரி எந்தெந்த விஷயம்லாம் ஐயோ லைட்டா சொதப்பிட்டேனோ அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுச்சு? நான் சொல்றது ரொம்ப ஸ்மால் டீடைல், அதை நம்ம ஓவராலா சொல்ற முடியாது. காஸ்டிங் இந்த மாதிரி ஜென்ரிக் கேட்டகரிக்குள்ள வராம இங்க இன்னொரு ரியாக்ஷன் வாங்கியிருக்கலாம், இங்க டயலாகோட டெலிவரியா வேற மாதிரி வாங்கியிருக்கலாம். இது ஆக்டிங் ரிலேட்டட், இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொருந்தும். அது எடிட்லேருந்து ஆரம்பி சவுண்ட் டிசைன்லேருந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போது மேபி ஒரு இடத்துல வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு சவுண்ட் டிசைன் இருந்திருக்கலாம்னு ஒரு நோட் இருந்திருக்கும். அது மேபி இப்போ கடைசியில் வரும்போது மிஸ் ஆயிருக்கும். ஓகே, அதை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற அந்த 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 மாதிரி ஸ்மால் திங்ஸ், வெரி ஸ்மால் திங்ஸ். அண்ட் பர்டிகுலராக இந்த படத்துக்காக என்னென்ன படங்கள் வந்துட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்க சார்? இந்த படத்துக்குன்னு சொல்ல முடியாது. ஓவராலாக என்னோட கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் நான் இந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மிட்நைட் இன் பாரிஸ், கிரீன் புக் அப்படின்னு நான் நிறைய ஃபிலிம் சொல்லுவேன். பட் மோர் ஆர் லெஸ் தி ஐடியா, த இன்டென்ஷன் வாஸ் டு டூ அ வெரி லைட் ஹார்ட்டட் காக்கா முட்டை மாதிரி ஒரு படம் பண்ணணும். மணிகண்டன் சார் அப்ரோச் பண்ணுற மாதிரி நம்மளும் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு ஆண்டவன் கட்டளையாக இருக்கட்டும், கடைசி விவசாயியாக இருக்கட்டும், அந்த மாதிரி படங்கள் ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் கொடுக்கணுங்கிற இதில் அதுதான் மோஸ்ட்லி இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அண்ட் ஃபியூச்சரில் உங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் சொல்லும்போது தெரியுது எந்த மாதிரி உங்களுக்கான டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபியூச்சரில் உங்ககிட்ட ரொம்ப கமர்ஷியலாக இந்த கன்னு, புல்லெட்டு, வெடிகுண்டு அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா சார்? எல்லா ஜானரும் பண்ணுங்கிறது தான் ஆசை. கண்டிப்பாக அதான் நம்ம சொல்ல வர விஷயங்கள் எப்படி வேணா இருக்கலாம், அதுக்கு அப்ரோச் பண்ணுற ஜானர் எப்படி வேணா இருக்கலாம். அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ குட் பி, ஐ டோன்ட் வாண்ட் டு சே நோ. இட்ஸ் டூ ஏர்லி இன் மை கரியர் டு சே நோ. ஸோ ஐ வுட் சே மேபி. நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க விஸ்வத் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியிலேருந்தே தெரியும், ஒரே கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணீங்க. ஸோ அவர்கிட்ட வந்து ஒர்க் வாங்குறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃப்ரெண்டுங்கிறதுனால எனக்கு இப்படி வேணும், ஸோ இப்படி மாற்றி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் சுனைனான்னு பார்க்கும்போது அவங்க ரொம்ப வருஷமாக ஆக்டிங் ஃபீல்டில் இருக்காங்க, ரொம்ப ப்ராமினென்ட்டான ரோல்லாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து வேலை வாங்குறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் a great experience with my actors. ஆக்சுவலாக எனக்கு எல்லாருமே செம்ம டெடிகேட்டட் ஆக்டர்ஸ்ன்னு தான் நான் சொல்லணும். சுனைனா மேடமாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி காத்தாட்டு ராமமூர்த்தி சாருக்கு 60 years 70 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட். ஸோ அவங்கள்ட்ட வாங்குறது இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங். அவங்கள்ட்ட போய் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. தே அண்டர்ஸ்டாண்ட் இட் மச் மோர் தென் அஸ். தே கம் இன் டு அவ்வளோ டீப்பாக உள்ள வருவாங்க. சுனைனா மேடம் மாதிரி ஆக்டர்ஸ் வந்து இன்ஃபேக்ட் ஷி கேவ் மீ டைம் ஃபார் ஸ்கிரிப்ட் ரீடிங், ரிஹர்சல்ஸ். ஒரு 3 days நாங்கள் ரிஹர்சல் பண்ணி ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணி வி டிட் ஆல் தட் பேக் ஒர்க் ஆல்சோ. ஸோ அந்த பேக் ஒர்க் பண்ணும்போது முதல்ல இல்லைனாலும் அந்த டியூரிங் த ஒர்க் ப்ராசஸ் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னு தான் நான் சொல்லணும். லைக் இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ பிகாஸ் தே வர் வெரி டெடிகேட்டட் ஆக்டர்ஸ் ட்ரைங் டு பி பார்ட் ஆஃப் த விஷன் ஆஸ் மச் as I want to be. அண்ட் ஒரு டெபியூட்டான டைரக்டராக வந்து பார்க்கும்போது நீங்கள் காஸ்டிங் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பார்க்குறீங்க சார். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டிஸ் என்ன? அண்ட் இந்த படத்தில் எந்த ஆர்டிஸ்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க? சீரியஸாகவே சொல்லணும்னா டார்ச்சர்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணது ரொம்ப ஜாஸ்தி. விஸ்வத்தா இருக்கட்டும், நாக விஷாலா இருக்கட்டும்,
காத்தாடி சாராக இருக்கட்டும், சுனேனா மேடமாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணது ரொம்ப ஜாஸ்தி. டார்ச்சர் அப்படின்னு எதுவுமே கிடையாது. பட் நான் ஸ்பெசிஃபிக்காக கேரக்டர்ஸ்ட்டை பார்க்கறதுங்கிறது அது நம்ம எழுதியிருக்கிற கேரக்டர் பொறுத்து தான் இருக்குது. இப்போ இந்த கேரக்டருக்கு என்ன வேணும் அப்படின்னு இப்போ நம்ம அப்துல் கலாம் ஐயா காஸ்ட் பண்ணும்போது நம்ம சில விஷயங்கள் பார்த்து தான் ஆகணும். நம்ம ஒரு கொஞ்சம் யூனோ பாடி ஷேப்பாக இருக்கட்டும், ஹைட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் யூனோ நம்ம ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குது நமக்கு, இப்படி தான் இருந்திருக்காரு அப்படின்னு. நம்ம எல்லாரையுமே காஸ்ட் பண்ணிட முடியாது. அந்த மாதிரி ஒரு க்ளோஸாக இருக்கிற கேரக்டர் மட்டும்தான் நம்ம காஸ்ட் பண்ண முடியும். ஸோ அது கேரக்டரைசேஷன் பொறுத்து, ரைட்டிங்கை பொறுத்து தான் இருக்குது. டேரக்டர்ஸ்ன்னு பார்த்தா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேரக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். சில பேர் எப்படின்னா வந்து அவங்களே நடிச்சு காமிப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட்டை வந்து நடிச்சு காமிப்பாங்க, அந்த கேரக்டராகவே மாறிடுவாங்க. சில பேர் வந்து ஸ்கிரிப்டை வந்து சொல்லிட்டு உங்களோட ஸ்டைலில் நீங்கள் பண்ணுங்க, I'll see if it works out அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரியான டேரக்டர்? கண்டிப்பாக ரெண்டாவது விதத்தில் தான் நான் வருவேன். நடிச்சு காட்டுறதுங்கிறது எனக்குமே பழக்கம் கிடையாது, அது நான் பண்ணா நல்லா வராது. பட் ஸ்கிரிப்டை சொல்லி வாங்கறதுங்கிறதோட அந்த சீனை புரிய வைக்கிறது தான் மோர் இம்பார்ட்டன்ட்னு நான் நம்புறேன். ஸோ அவங்களுக்கு அந்த சீனோட டெப்த்தோ, அந்த இமோஷனோட டெப்த்தோ, எதுக்கு இந்த சீன் இப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஆக்டர்ஸ்ட்டை கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பா அவங்க சைட்லேருந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான். நடிச்சு காட்டுற பழக்கம் கண்டிப்பா கிடையாது. அது தப்புன்னு இல்லை, நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். சில பேருக்கு அது ஒர்க் ஆகும், சில பேருக்கு அது எனக்கு இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக படம் ரன் ஆகிட்டு இருக்கு சார். அண்ட் அடுத்ததாக என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஸ்கிரிப்ட் ஒர்க் நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ணுறது பண்ணிடலாம். ஏன்னா ரைட்டிங் இஸ் த ஒன்லி திங் தட் இஸ் ஃப்ரீ. மீதி எல்லாத்துக்குமே நமக்கு டீம் வேணும், பட்ஜெட் வேணும் அப்படிங்கிறது. ஸோ கரெக்டான டீம் எல்லாம் செட் ஆச்சுன்னா சரி, ஒரு படம் பண்ண கிட்டத்தட்ட 250-300 பீப்புள் தேவைப்படுது. இஃப் தோஸ் 250-300 பீப்புள் கம் டுகெதர் நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஐ எம் ஸ்டில் இன் ரைட்டிங் ப்ராசஸ் தான். ஸோ இனிமே படம் எப்படி பண்ணுதுன்னு பார்த்துட்டு தென் வில் கோ ஃபார் தட். நீங்கள் பேசும்போது ரொம்ப சென்சிபிளாக இருக்கிறதால கேட்குறேன், உங்களுக்கு எப்போ வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆசை வந்துச்சு? சரி, எல்லாருக்குமே நம்ம வளரும் போது நிறைய விஷயங்கள் யோசிப்போம். நானும் அப்படிதான், ஆர்கிடெக்ட் ஆகணும், கோரியோகிராஃபர் ஆகணும், எல்லாமே யோசிச்சுட்டு கிட்டத்தட்ட நம்ம காலேஜ் ஒரு 2nd 3rd இயர் படிக்கும் போது தான் அந்த ஒரு ஓகே கிளாரிட்டி, மேபி இது எல்லாத்தையும் சேர்த்தே பண்ணலாம் அப்படிங்கிற போது தான் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டைரக்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அந்த இது வந்தது. ஸோ ஒரு மேபி அட் தி ஏஜ் ஆஃப் 20-21 சொல்லலாம், காலேஜ் முடிக்கிற டைம்ல சொல்லலாம். என்ன மூவி இன்ஸ்பயர் பண்ணுச்சு உங்களை பயங்கரமா? ஏதாச்சும் ஒரு மூவி, ஏதாச்சும் ஒரு ஆக்டர் வந்து பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணிப்பாங்க. இன் யோர் கேஸ் எனி டைரக்டர், ஆஹா என்னமா படம் எடுக்கிறாருப்பா, ஃபியூச்சர்ல நானும் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான டைரக்டரா மாறணும் அப்படின்னு? கண்டிப்பா பெரிய கமல் சார் ஃபேன். ஸோ அவரோட எல்லா படங்களுமே, அவரோட இன்வால்மெண்ட் ரைட்டிங்ல, டைரக்ஷன்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மேஜர் இன்ஸ்பிரேஷன். ஹேராமா இருக்கட்டும், விருமாண்டியா இருக்கட்டும், நம்ம ஐ கேன் கோ ஆன் டாக்கிங் அபவுட் ஹிம் ஃபார் அ லாங் டைம். பட் அதை தாண்டி ஒருத்தர்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ காலேஜ் டைம்ல வரும்போது தான் இன்ட்ரோடக்ஷன் இன்டு வேர்ல்ட் சினிமா அப்படின்னு வந்தது. அது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா மட்டுமே பார்த்துட்டு இருந்த பர்சன் காலேஜ் வந்தப்புறம் சொல்லி நம்ம இப்போ மற்ற லாங்குவேஜ் படங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது அங்கேருந்தும் நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சினிமாவே கொஞ்சம் ஒரு வயசுக்கு மேலே தான் வந்தது. அது முன்னாடி வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துருந்த ஒரு ஃபீல்டு வந்து இட் கேன் பி மச் மோர் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அதுக்கு இன்ஸ்பிரேஷன் எக்கச்சக்கம். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் லிஸ்டிங் இட். அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு, உங்களுக்கு ஒரு ப்ராசஸாகவே இருந்திருக்கும் நீங்கள் ஒரு படம் ரிலீஸ் பண்ணி முடிகிற வரைக்கும். அண்ட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நான் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயமா, ஒரு கிரியேட்டர்ன்றது ஈஸியான விஷயமா பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்புட்ஸ் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட ப்ராசஸ்ல நீங்க கத்துக்கிட்டது, நீங்க சொல்ற அதேதான். நோ ப்ராசஸ் இஸ் ஈஸி, நோ ஒர்க் இஸ் ஈஸி. எல்லா ஒர்க்குக்கும் அதோட டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. அது நீங்க டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, டெக்னீஷியன் ஆகணும்னு உங்களுக்குமே இப்போ ஆங்கரா இருக்கணும்னா எல்லாத்துக்குமே அந்த ஸ்பெசிஃபிக் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. அதோட டெப்த்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாங்க. பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பி ஸ்பெண்டிங் டைம், யூ ஆர் கோயிங் டு பி ஸ்பெண்டிங், உங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியாது இதுக்குள்ளே பண்ணும்போது. ஸோ யூ ஆர் கோயிங் டு பி லிட்ரலி ஸ்பெண்டிங் ஆல் யுவர் டைம் இன் திஸ். நீங்கள் வீட்டையும் பார்த்துக்கணும், இதுவும் பண்ணணும்னு ரொம்ப நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு இருந்தீங்கன்னா பார்த்து இதோட டெப்த்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கால் வைங்க. அவ்வளோதான். தட் இஸ் தி ஒன்லி அட்வைஸ். ஏன்னா ரிலீஸ் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் டெலிவரபிள்ஸ் என்ன, போஸ்டர் டிசைன் எல்லாமே நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் படம் எடுக்கிறது மட்டும் வேலை கிடையாது. As a director, you are also responsible for getting the film out and everything. With your producer, you have to work with your producer. Obviously producer oda help irukum, but you have to work with your producer on a lot of things. So அந்த depth understand பண்ணிட்டு உள்ள வந்தா
டெஃபினெட்லி நோ ப்ராப்ளம். ராக்கெட் டிரைவரே வந்து ஒரு யூனிக்கான கதை. சின்ன வயசுல ஏபிஜே சார் வந்து எப்படி இருந்திருப்பாருன்னு ஒரு சின்ன டைம் டிராவல் மாதிரி நீங்க காமிச்சிருப்பீங்க, ரொம்ப அழகா இருந்தது. பட் இந்த யூனிக் கான்செப்டுக்கு வந்து ஏபிஜே சாரும் ஒரு ஆட்டோ டிரைவரும் இருக்கிற காம்போ மாதிரி சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. ஒரு ஆட்டோ டிரைவர் வராங்க, கான்ஸ்டபிள் இருக்காங்க, இது என்னடா இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த காம்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த கான்செப்ட் எப்படி வந்து யோசிச்சீங்க? ஸோ நம்ம ஆட்டோ டிரைவர்னு சொல்றோம், பட் அட் த சேம் டைம் அந்த கேரக்டருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அவரும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரு கேரக்டர். அவருக்கு ரோல் மாடலாக ஏபிஜே இருக்காருன்னு அவர் ஆட்டோவில் ஒட்டி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு, அதாவது மோர் தென் ஆட்டோக்காரன், இட்ஸ் த அவருக்கு ரோல் மாடல் ஏபிஜே சார். ஸோ ஏபிஜே சாரே வந்து உங்களை இது பண்ணுற மாதிரி அப்படிதான் அதோட கனெக்ஷன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்டோக்காரன் டிராஃபிக் கான்ஸ்டபிள் இஸ் ஜஸ்ட் அ குவர்க். அதாவது எப்போவுமே சண்டை போட்டுட்டு இருக்கிற கேரக்டர் ஏன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது, அதுதான் ஐடியா. தட்ஸ் வேர் சுனைனா மேடம் கம்ஸ் இன் as a traffic constable. She is extremely good friends with the character of விஸ்வத். பிரபாங்கிற கேரக்டரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. ஸோ அது ஒரு குவர்க் தான், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு குவர்க் தான். அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தோம்னா நிறைய த்ரில்லர் மூவிஸ் வந்து பார்க்குறோம், நிறைய ஆக்ஷன் பேஸ்ட் மூவி, பிக் ஸ்டார் பிக் ப்ரொடக்ஷனில் வந்து பெரிய பெரிய ஆக்ஷன் பேஸ்ட் மூவிஸ்லாம் வருது. அதுக்கு ரிசெப்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. பட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் இல்லாட்டி இப்படி ஒரு கமர்ஷியல் மூவி வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட் மூவி எடுக்க போறீங்கன்னு வந்து தாட் வந்தோடனே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும்ல, இல்லைப்பா என் படமும் வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க, இது ஒரு ஹை பட்ஜெட்டு ஒரு பிக் ஸ்டார் கேஸ்ட் இல்லைனாலும் இந்த ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம்ல, அது என்ன விஷயம்? தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்மளால இதுதான் ஹிட் ஆகுங்கிற, தமிழ் சினிமான்னு இல்லை ஜென்ரலாகவே எல்லா சினிமாலையுமே இது ஒரு த்ரில்லர் அண்ட் ஆக்ஷன் மூவிஸ் ஆர் மோர் காமன். அதை நம்ம ரெஃப்யூட்டே பண்ண முடியாது. பட் அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது டெஃபினெட்லி ஃபிலிம்ஸ் லைக் லப்பர் பந்து, காக்கா முட்டை, இதெல்லாம் ஒர்க் ஆகுது. நமக்கு எப்போவுமே ஒர்க் ஆகிருக்கிற படங்கள் தான், ஃபீல் குட் படங்கள் ஒர்க் ஆகாமல் இருந்தது கிடையாது. ஸோ அதுதான் கான்ஃபிடென்ஸ். அதாவது நல்ல படம் கொடுத்தா அது என்ன ஜானராக இருந்தாலும் ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். அது கண்டிப்பாக நம்ம எல்லா லாங்குவேஜஸ்லையுமே அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். we would have seen films that has worked even though they are very different from your normal genre. கண்டிப்பாக ஒர்க் ஆகிருக்கும் ஏதாவது ஒரு படம். அதான் நான் இப்போ இமீடியட்டாக சொன்ன மாதிரி காக்கா முட்டை, லப்பர் பந்து ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் தான். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் ஆகும் ஃபார் அ ஃபியூ பீப்புள். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் போனது தான். அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு, இந்த படத்தில் இந்த சீன் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, லைக் எனக்கு அப்படியே ஆசிலேஷன்லேயே இருந்துச்சு அப்படின்னா எந்த சீன் சார்? ஸோ கிளைமேக்ஸில் வந்து கடலுக்குள்ளே இருப்போம் நாங்கள் ராமேஸ்வரத்தில். வி ஷாட் இன்சைட் த சி. ஸோ போட்டுக்குள்ளே எல்லா காஸ்டியூம் க்ரூவையும் கூட்டிகிட்டு போயிட்டு, அதுதான் மோஸ்ட் சேலஞ்சிங். பிகாஸ் நம்ம லைட் செட் பண்ணுறது கூட போட் கடலில் ஆடிட்டே இருக்கும். ஸோ இந்த லைட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ தட் வாஸ் டெஃபினெட்லி த மோஸ்ட் சேலஞ்சிங். வி ஷாட் ஓவர் 2 days. 2 நாளுமே வெரி எக்ஸைட்டிங். அண்ட் காத்தாடி சார் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து போட்டில் ஏறி ஒரு போட்லேருந்து இன்னொரு பெரிய போட்டுக்கு ஏறணும். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் தான் மேக்ஸிமம். பட் ஜென்யூன்லி என்ஜாய்ட் இட், லவ் த எக்ஸ்பீரியன்ஸ். டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் 2 days ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் எல்லாருமே. அண்ட் ஒன் மோர் பில்லர் வந்துட்டு உங்க டீம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உங்க சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவரை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஐ ஹவ் எவர் ஒர்க்ட் வித். முதல்லேருந்தே ஸ்கிரிப்ட்லேருந்தே கூட வந்து இல்லை இது இப்படி ஷார்ட் பிரிக்கலாம், இந்த ஷார்ட் போகலாம், லென்சிங் இது போகலாம், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு அவருக்கும் அந்த இன்டென்ஷன் இருந்ததுனால தான் அது நடந்தது. அவர் மட்டுமே இல்லை, டிஓபி மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியன்ஸுமே ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். மியூசிக் டைரக்டர், சவுண்ட் டிசைனர், எடிட்டர் எல்லாருமே வந்து அவங்களோட சைட்லேருந்து இந்த படத்தை வந்து நம்ம எப்படியாவது கரெக்டாக கொண்டு போய் முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த விஷன் வந்து அவங்களுக்கும் அது கொடுத்ததுனால தான், அந்த ரெசிப்ரோகேஷன் இருந்ததுனால தான் பண்ண முடிஞ்சது, இன்க்ளூடிங் த டிஓபி. ஸோ அதே மாதிரியே இந்த படத்தின் மூலியமா வந்து நான் மக்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து கன்வே பண்றீங்களா படம் மூலியமா? ஆமாம், அதாவது எல்லாமே பெரிய விஷயங்கள் கிடையாது, சின்ன விஷயங்களும் பெரிய விஷயங்களா இருக்கலாம், இவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள் லைன். இந்த லைனை தான் நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்டோம், அதுதான் சொல்லியிருக்கோம். அண்ட் சார் நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க இந்த படத்தோட டைமே வந்துட்டு ஒரு 2.5 வருஷம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2.5 வருஷம் நீங்கள் ஸ்கிரிப்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு பர்சன் அண்ட் ஐ வாண்ட் தேங்க் ஹிம் அப்படின்னா யார் சார்? எம்பிபின்னு சொல்லலாம், மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் இந்த டீம். என்ன கேட்டிங்கன்னா என்னோட ப்ரொடியூசர் அனிருத் தான். he's been part of the whole thing. நான் சொன்ன மாதிரி I know him for an extremely long time. ஸோ அது ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோலேருந்து தாண்டி ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துட்டு அவருக்கு அந்த
I gave him that power also. நீ என்ன கேள்வி கேளு, யூனோ, எல்லாரையுமே கேள்வி கேளு, யூ மேக் ஷுர் யூ ஆர் தட் ப்ரொடியூசர். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அவர் தான் எனக்கு த்ரூ அவுட் ஆல் த சப்போர்ட். என்னவா இருந்தாலும் அது ரைட்டிங்லேருந்தே. இந்த படத்தை ஆக்சுவலாக நான் சென்னையிலேயே பண்ணணும்னு தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். அது ராமேஸ்வரம்க்கு கொண்டு போனதே அவர் தான். இல்லை போகலாம், ராமேஸ்வரம் போகலாம் அப்படின்னு. ஸோ அவர் ரைட்டிங் ஸ்டேஜ்லேருந்தே என்னோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் க்ரூ மெம்பராக நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ ஃப்ரெண்டுங்கிறதுனால வந்து பட்ஜெட்டை கொஞ்சம் லைட்டாக வந்து எக்ஸ்ட்ரா ஆக்கி விட்டீங்களா? இல்லப்பா தேவைப்பட்டுச்சு, கதைக்காக தேவைப்பட்டுச்சு, நண்பா புரிஞ்சுக்கோ நண்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த போட் கிளைமேக்ஸ் நான் பேசிட்டு இருந்தது வாஸ் பிளான்ட் ஒன்லி ஃபார் 1 day. பட் இவென்ச்சுவலாக நம்ம அந்த 1 day எண்டில் தெரிஞ்சிருச்சு, இல்லை இது முடிக்க முடியாது, 2 நாள் தேவைப்படும். ஸோ சண்டைகள், எக்கச்சக்க சண்டைகள் நடந்தது. பட் ஆல்சோ அது உடனே தீர்ந்துருச்சு. எவ்வளோ சண்டை போட்டாலும் ஒரு 2-3 ஹவர்ஸில் போயிட்டு இல்லைடா இட்ஸ் ஓகே, இதுக்காக தான். அவர் சைட்லேயும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஓகே, இங்கே இது பண்ணுறோமா, நம்ம வேற எங்கேயாவது குறைச்சிக்கலாம் அப்படின்னு. ஸோ அது அட் தி எண்ட் ஆஃப் த டே தட் இஸ் ஃபிலிம் மேக்கிங். உங்களுக்கு 100 டிபார்ட்மெண்ட் இருக்குது, இவ்வளோ அமௌண்ட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை செலவழிச்சிட்டிங்கன்னா வேற எங்கே கட் பண்ணணுங்கிறது தான் பார்க்கணும். ஸோ அது அந்த ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக சரி ஓகே நெக்ஸ்ட் டே போகலாம், நம்ம வேற எங்கேயாவது கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேசி வி சார்ட்டட் இட் அவுட். பட் டெஃபினெட்லி there were lot of issues. அது லைக் எவ்ரி ஃபிலிம் ஃபேஸஸ். அது நம்ம ஸ்பெஷலாக எல்லா படமும் பார்க்கறது தான் அந்த விஷயங்கள். சினிமா இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் இந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கண்காணிக்கணும். அதாவது நான் ஒரு ஒர்க் பண்ண அதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன், போதும் என் ஒர்க் முடிஞ்சிச்சுன்றதை தாண்டி அவனும் ஒர்க் பண்ணானா இவனும் ஒர்க் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இந்த ப்ரெஷர் எல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? வெரி குட் கொஸ்டின். நானா சொல்கிற மாதிரி தான். அதாவது 300 people இருக்காங்கன்னா டைரக்டரோட ஜாப் இஸ் டு மேக் ஷோர் 299 people ஒர்க். த ப்ரொடியூசர்ஸ் ஜாப் இஸ் டு மேக் ஈவன் மீ ஒர்க். 300 peopleையும் ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ இட்ஸ் நாட் அன் ஒன் மேன்ஸ் ஜாப். அதுக்கு தான் உங்களுக்கு டைரக்ஷன் டீம் ஒரு 3 பேர், அசிஸ்டன்ஸு, ஒரு அசோசியேட். தட்ஸ் வை வி ஒர்க், பிகாஸ் இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அ ஒன் மேன்ஸ் ஜாப். ஒருத்தரால் அதை பண்ணவே முடியாது. பண்ணணும்னு நான் பண்ணலாம், பட் ஆல்வேஸ் யூ வில் ஃபீல் தட் நீங்கள் அதை 100% பண்ணலை அப்படின்னு. ஸோ சரி, அது ப்ரெஷர்னு சொல்கிறதோட திஸ் இஸ் த ஜாப் தட் வி லைக். ஸோ அது அந்த அட்ரினலின்லேயே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம், பரவாயில்ல என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த தாட் ப்ராசஸ்லேயே போயிடுச்சு. அது இன்னும் நான் ப்ரெஷராக பார்க்கல. அண்ட் நீங்கள் சொல்லும் போதே வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களோட ஜேர்னி பற்றி சொன்னீங்க, உங்கள் டீம் பற்றி வந்துட்டு சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு பர்சனலாக நான் இந்த ஆக்டரை வச்சுட்டு டிரெக்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு கோலில் இருக்குது அப்படின்றது யாராவது இருக்காங்களா சார்? கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஊரில் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ஸ் ஆர் தேர், குவைட் அ லாட் ஆஃப் பீப்புள். பட் சின்ன வயசுலேருந்தே விஜய் சார் ஃபேன். ஸோ ஆப்வியஸாக விஜய் சார் இஸ் ஒன் ஆஃப் த டாப் பர்சன் இன் த லிஸ்ட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு நல்ல கதை பண்ணணும். அந்த கதைக்கான ஆக்டர்ஸ் நம்ம கதையை பொறுத்து நம்ம காஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ராக்கெட் டிரைவர் தான் படத்தோட டைட்டிலாக இருந்துச்சா, இல்லை நிறைய டைட்டில்ஸ்லாம் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ராக்கெட் டிரைவர்? இல்லை, டெஃபினெட்லி நிறைய டைட்டில்ஸ் போச்சு டிஸ்கஷனில். ராக்கெட் டிரைவர் வாஸ் ஒன் ஆஃப் த லாஸ்ட் தட் கேம் அப். பட் அது கேட்ட உடனே எங்கள் எல்லாருக்குமே வந்து ஓகே, இல்லை சம்வேர் இட் ஃபிட்ஸ் இன் டு த ஜோன் ஆஃப் த ஃபிலிம் அப்படிங்கிறது இருந்தது. அதே ரொம்ப ரிவீலிங்காகவும் இல்லாமல் அட் த சேம் டைம் கலாம் சார்னு ஈஸியாக பேர் வச்சுட்டு போயிடலாம். பட் அதை பண்ணாமல் ஏதாவது கோக்கியாக இருக்கட்டும், படத்துக்கோட ஜோனில் இருக்கட்டும், ஓகே படம் ஒரு காமெடி ஃபிலிம் தெரிஞ்சா ஓகே அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே. பட் லேட்டராக வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக டிசைட் பண்ணது தான் ராக்கெட் டிரைவர். அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ ஒரு டைரக்டர் ஆயிருக்கீங்க. ஸோ அப்போ இருக்கிற உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ எப்படி இருக்குது? சேம் தான். பிகாஸ் நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு வந்துட்டீங்கன்னா யூ லிட்ரலி ஸ்பெண்ட் ஆஸ் மச் டைம் அஸ் த டைரக்டர். நீங்கள் டேரக்டர் ஸ்பெண்ட் பண்ணுற அதே டைம் நீங்களும் ஸ்பெண்ட் பண்ணி, என் டைரக்ஷன் டீமும் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க, நானும் என் டேரக்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணேன். ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் லெவல்ஸ் ஆஃப் இன்வால்மெண்ட் தான் இருந்தது. பட் மனநிலையாக ஆப்வியஸாக இப்போ எல்லாருமே உங்ககிட்ட தான் வருவாங்க, ஒரு பிரச்சனைனா யூ ஒன்லி ஹாவ் டு ஃபேஸ் இட். ஸோ அந்த விதத்தில் ஐ என்ஜாய்ட் இட். ஹூ டசன்ட் வாண்ட் டு பி அ பாஸ் இல்லை? ஸோ கண்டிப்பாக அந்த பாஸாக இருக்கிற ஃபீலிங் வந்து ஐ அப்சல்யூட்லி லவ்ட் இட். அண்ட் சரி சார், நீங்கள் வந்து ஸ்போர்ட்டிவாக சொல்கிறீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட வருவாங்கன்னு சொல்லிட்டு, கடைசியில் இந்த பிரச்சனைக்கு கூடவா என்கிட்ட வருவீங்க? அதுவும் நடந்தது. பட் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ப்ராசஸ். இப்போ நம்ம கடைசி வரைக்கும் நம்ம ரிலீஸ் வரைக்கும் இன்வால்வ்டாக இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ இதுவே இது வந்து நான் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பண்ணியிருந்தேன்னா அது வேற மாதிரி. இப்போ தே வில் டேக் அ லாட் ஆஃப் ஹெட்ஏக். ஆனால் இப்போ நமக்கு வந்து அப்படி கிடையாது. இப்போ நம்மளே எல்லாருமே இன்வால்வ்மெண்ட். ஸோ ஆப்வியஸாக ஒரு ஸ்டாண்டி பிரிண்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு போஸ்டர் பிரிண்ட் பண்ணுற வரைக்கும்
we were taking care. So அது இருக்கதான் செய்யும். அது இல்லாம அது இல்லை. ஸோ அது வேணும்னா இதுவும் வேணும், அப்படிதான் நான் பார்த்தேன். சூப்பர் சார். ஸோ ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களோட ஜேர்னி பத்தி தெரிய வந்துச்சு. அண்ட் ராக்கெட் டிரைவர் மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா வாழ்த்துறோம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே வியூவர்ஸ், காலைமலர் ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. எல்லா செக்மெண்ட்ஸுமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான காலைமலர் எபிசோட்ல நாங்கள் உங்களை மீட் பண்றோம். Until then, it's bye from Pavitra and Tara. Thank you.